ஸோ இந்த கேமுக்குள்ள ஒருத்தவங்க வந்து போறாங்க, எஸ்பெஷலி இந்த வீடியோ கேம்ஸ் உள்ள ஒருத்தவங்க வந்து பயங்கர அடிக்ஷனுக்குள்ள போறாங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ தாண்டி ரியல் லைஃப்ல என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கும்? அவங்க ரியல் லைஃப்ல இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு தானே. இப்போ கேமிங்ல நான் தான் பிள்ளைங்கிட்ட கேட்பேன். அதுவும் இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன் பிள்ளைங்கிட்ட இப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோப்ளக்ஸ் இல்லை அதில் அப்புறம் இந்த அதான் நிறைய ஷூட்டிங் கேம். இப்போ நிறைய பேர் இருப்பாங்க அதில். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பயங்கரமாக சத்தம் கேட்கும். யார் யார் கூட பேசிகிட்டு இருப்பாங்க, முகம் கூட தெரியாது அவங்களுக்கு. யார்கிட்டயோ பேசிகிட்டு இருப்பாங்க. பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேம் நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தாங்க, திடீர்னு வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த வின் பண்ண முடியல, இல்ல அந்த பக்கம் அசிஸ்ட் ஆகல அது ப்ராப்பரான, அந்த பேட் வேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அது. அப்ப இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட நிஜ வாழ்க்கையில நடக்குமா? நம்ம வீடு வந்து ஃபேண்டஸியா இருக்காது. எப்ப பார்த்தாலும் இரைச்சல் சத்தம் வந்து ஜாஸ்தியா இருக்கவே இருக்காது. ஓகே, அந்த இடத்துல நின்னு ஷூட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு உடனே இம்மீடியட்டான சக்சஸ் இல்ல இம்மீடியட்டான ஃபெயிலியர் எதுவுமே பார்க்க முடியாது. அப்ப அந்த குழந்தை ரியல் டைம்ல இருக்கவே முடியாது. அதனால தான் அவங்களால வந்து ஸ்டடீஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்ப ஸ்டடீஸ்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு இம்மீடியட் ரிவார்ட் கிடைக்காது. டைம் எடுக்கும். ஓகே, கிளாஸ்ல